கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவங்க விசுவாசிகளுக்கு ஏணிகளை போல இருக்கணும். ஏணி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நாம் கீழே இருக்கிறோம், ஒரு மேலே போகணும், போகிறதுக்கு நமக்கு ஒரு வழி இருக்கணும், ஒரு உதவி. அதுக்கு தான் ஏணி லேடர் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு போதர்கள் ஏணிகளாக இருக்கணும்? விசுவாசிகள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும். அதைத்தான் கொலோசியர் 1:10 வாசிக்கிறோம். இன்னும் கொலோசியர் 1:28 அது போன்ற வார்த்தைகளை வாசிக்கிறோம். தேவன் அறிகிற அறிவில் எவ்வளவு அவங்க வளர்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அவங்க பிரகாசிக்க முடியும், தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற முடியும். அந்த அனுபவத்துக்கு போகிறதுக்கு விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க ஏணிகளாக இருக்கணும். இந்த ஊழியக்காரர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அவங்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுடைய போதனைகள் மூலமாக, உபதேசங்கள் மூலமாக, அவங்களுடைய வாழ்க்கை முறை சாட்சியின் மூலமாக இவங்க மேலே போகிறதுக்கு உதவி செய்யணும். அதுபோல் விசுவாசிகள் ஆவிக்குரிய நற்குணங்களை பெறுகிற அனுபவம்ங்கிற உயர்நிலைக்கு போகணும். அப்போ அதுக்கேற்ற டீச்சிங், அதுக்கேற்ற உபதேசம், அதற்கேற்ற வார்த்தைகள் அந்த போதகரிடத்தில் வர வேண்டும். இந்த விதமாக இருந்து போதகர்கள் ஏணிகளாக செயல்பட்டு அந்த ஏணிகள் வழியாக விசுவாசிகள் மேலே போகணும். மூன்றாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விசுவாசிகள் அடையணும். அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அடைந்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுங்கிற அனுபவம் அந்த உயர்நிலைக்கு வரணும். அதற்கு ஊழியக்காரர்கள் ஏணிகளாக பயன்படணும். ஆனால் ஒரு பரிதாபகரமான காரியம் என்னவென்றால், இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஊழியர்கள் தங்களை ஏணிகளாக அமைத்து கொண்டு விசுவாசிகளுக்கு உதவுவதற்கு பதிலாக விசுவாசிகளை ஏணிகளாக பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை அடைய விரும்புகிறாங்க. என்ன உயர்நிலை? அவர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்த நிலைமை அடைய விரும்புகிறாங்க. அதற்கு இந்த விசுவாசிகளை ஏணிகளாக பயன்படுத்துகிறாங்க. அவர்கள் சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தையோடு வாழ விரும்புகிறார்கள். ஒரு கணிசமான மக்கள் கூட்டத்துக்கு தலைவனுங்கிற நிலைமைக்கு வர விரும்புகிறாங்க. அதற்கு இந்த விசுவாசிகளை அவர்கள் ஏணிகளாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், விசுவாசிகளுக்கு ஏணிகளாக இருக்க வேண்டியவங்க என்ன செய்து கொள்கிறார்கள்? விசுவாசிகள் ஏணிகளாக மாற்றிக்கொள்கிறார்கள். அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், இவங்கக்கிட்ட ஒரு கோணி இருக்குது. கோணின்னா என்னது? ஒரு பேக். அந்த கோணியை நிரப்பணுன்னா இவங்க ஏணிகளாக இருந்தால் அது நடக்காது. அவர்களை ஏணிகளாக்குனா தான் நடக்க முடியும். ஏன்னா இவர்களுடைய டார்கெட்டே வேறு. பொருளாதார ரீதியில் நல்ல நிலைமையில் வரணும். ஒரு நாள் சொல்லணும், ஆண்டவர் நான் ஒன்றுமில்லாத நிலைமையிலேருந்து இந்த நிலைமையை கொண்டு வந்தார். அது ஆண்டவரால் கொண்டு வரப்பட ரைட்டு. ஆனால் நிறைய பேர் உயர்நிலைக்கு வந்தது ஆண்டவரால் கொண்டு வரப்பட்டல்ல, இவர்கள் விசுவாசிகளை ஏணிகளாக பயன்படுத்தி உயரத்துக்கு வந்துடுறாங்க. இவர்கள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்க விரும்புகிறாங்க. அதற்கு இந்த விசுவாசிகளை ஏணிகளாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏன்னா இவங்ககிட்ட இருக்கிற கோணிகளை நிரப்ப வேண்டுமே. அதனால் இந்த விதமாக அவர்கள் செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்றைக்கு நடைமுறையில் பார்க்கும் பொழுது, அதாவது மேலே போக வேண்டிய விசுவாசிகள் இன்னும் கீழே வராங்க. ஆனால் கீழே இருந்த ஊழியக்காரங்க மேலே போகிறாங்க. எங்கேருந்து கீழே வராங்க, எங்கேருந்து மேலே போகிறாங்க? விசுவாசிகள் இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கும் பொழுது ஒரு உண்மையான ஆவிக்குரிய அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் ஒரு போலி பக்தி வாழ்க்கையில் அப்படியே இறங்கி 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 ஒரு மாய்மாலமான கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லுகிற லெவலுக்கு வராங்க. ஆனால் ஊழியக்காரங்க மேலே போகிறாங்க. எந்த மேல்நிலைக்கு போகிறாங்க? அவங்க விரும்பினதை சாதிக்கிறாங்க. பொருளாதார வசதிகள் பெறுகிறது, வாழ்க்கையினுடைய சௌகரியங்கள் பெறுகிறது, நல்ல அந்தஸ்து உருவாகிறது. ஆக அவங்க ஒரு டாப் லீடர்ஸாக மாறுறாங்க. என்ன நடைபெறுகிறது? ஆண்டுடைய பார்வை உயரத்துக்கு செல்ல வேண்டிய விசுவாசிகள் உயரத்திலிருந்து கீழே வராங்க. ஆனால் இவர்கள் தங்களுடைய இலக்குகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேலே போயிட்டுருக்கிறாங்க. இதற்கு பின்னால் இருக்கிற காரியம் என்னவென்றால் உபதேசம்தான். எப்படி விசுவாசிகளை இவர்கள் ஏணிகளாக பயன்படுத்தி இவர்கள் விரும்பின அடைய மேலே போகிறாங்க. இதனுடைய விளைவாக விசுவாசிகளுடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஆரோக்கியமற்றதாக மாறிக்கொண்டிருக்க காரணம்னு பார்க்கும் பொழுது இவர்களுடைய உபதேசம்தான். 2 விதமான உபதேசம் இருக்குது இன்றைக்கு பெரும்பாலான சபைகளில், பெரும்பாலான போதகர்கள் நடுவில் 2 விதமான உபதேசம். ஒன்று காணிக்கை உபதேசம், இன்னொன்று ஊழியர்களை சார்ந்து நிற்கும்படியான ஒரு உபதேசம். ஊழியர் சார்பு உபதேசம் வேணால் நம்ம புரிந்து கொள்வதற்காக நம்ம தலைப்பு வைத்துக் கொள்ளலாம். பெரும்பாலான சபைகளில் ஆசீர்வாதத்திற்கு பிரதானமான வழியாக காட்டப்படுவது காணிக்கை தான்.
நீ எவ்வளவு காணிக்கை கொடுக்குறாயோ அவ்வளவுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அதனால் நீ ரெகுலராக கொடுக்குற காணிக்கை கொடு, தசமபாக காணிக்கையை கொடு, அதுக்கு அப்பால் விதைப்பு காணிக்கைன்னு ஒரு காணிக்கை இருக்குது, அதில் தான் உனக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, பெரும்பாலான திருச்சபைகளில் ஆவிக்கேற்ற போதனைகளை விட காணிக்கை போதனை தான் மேலோங்கி இருக்கிறது. பெரும்பாலான போதகர்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு வாழ்க்கை முறையை வழியாக காட்டுறதில்ல, தேவனுக்கேற்ற வழியில் நடக்கிறத ஒரு வழியாக காட்டுறதில்ல, தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற ஒரு அனுபவத்தை வழியாக காட்டுறதில்ல. அநேகர் காணிக்கையை தான் வழியாக காட்டுறாங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளோ விசுவாசத்தோடு கொடுப்பாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ பெரிய வசதி உடையவனாக சௌகரியம் உடையவனாக மாற முடியும். அந்த மாதிரி இந்த காணிக்கை உபதேசம் ஆகிறது நிறைய சபைகளில் ஆவிக்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். நாங்கள் என்னத்தை போதிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறவல்ல. கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 28ஆம் வசனத்தை நம்ம மாதிரிக்கு எடுத்துக்கலாம். இன்னும் கொலோசியர் 2ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனத்தை எல்லாம் பார்க்கலாம். இப்போது கொலோசியர் 1:20 என்ன சொல்கிறார்? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேர்ந்தவனாக, எந்த மனுஷனையும் நல்ல வசதியுடையவனாக மாற்றுறதுக்கு அப்படி இல்லை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையில் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுறோம். இதெல்லாம் ஆவிக்குரிய விதமாக வாழ்வதற்கு தேவையான உபதேசம். ஆனால் இன்றைக்கி நிறைய பாஸ்டர்கள் கொடுக்குற உபதேசம் என்ன? காணிக்கை உபதேசம். காணிக்கை காணிக்கை காணிக்கை, இந்த காணிக்கையில் தான் உனக்கு எல்லாம் ஆசீர்வாதம் வருகிறதுன்னு போதிக்கிறாங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா ஊழியர் சார்பு உபதேசம். எப்படி சொன்னால், இந்த போதனைகளை கொடுக்கும் பொழுதே, உபதேசங்களை கொடுக்கும் பொழுதே விசுவாசிகளுக்கு என்ன நம்பிக்கை மேலோங்குறதுன்னா, அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேவனை சார்ந்து ஆசீர்வாதத்தை பெறுவதல்ல, அவர்கள் தனிப்பட்ட முறையில் தேவனை நம்பி அவர்களுக்கு கூப்பிட்டு நன்மை பெறுகிறதில்ல. ஊழியக்காரர் ரொம்ப வல்லமையானவர். ஏன்னா உபதேசங்கள் மூலமாக, போதனைகள் மூலமாக நிறைய போதர்கள் தங்களை குறித்து ஒரு வெளிப்பாடை கொடுக்குறாங்க. வி ஆர் ஸோ பவர்ஃபுல், நாங்கள் ஜெபம் பண்ணால் பெரிய நல்லதெல்லாம் நடக்கும். ஏன்னா அந்த அம்மாவுக்கு நான் ஜெபம் பண்ணேன், இந்த ஐயாவுக்கு ஜெபம் பண்ணேன், இந்த சகோதரனுக்கு ஜெபம் பண்ணேன், அந்த ஊரில் ஜெபம் பண்ணேன், அப்போல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்துன்னு சொல்லி இந்த மாதிரி நிறைய காரியங்களை சொல்லி விசுவாசிகளுடைய இருதயத்தில் என்ன நம்பிக்கை கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணோன்னா உங்களுக்கு பெரிய மிராக்கிள்ஸ் நடக்கும், பெரிய அற்புதம் நடக்கும், அதை குறித்து நிறைய சாட்சிகள் சொல்லி நிறைய சாட்சிகளை காட்டுவோம். இல்லைன்னா நாங்கள் நடத்துகிற இந்த ஜெப கூட்டம், இந்த உபவாச கூட்டம், இதிலெல்லாம் கலந்துக்கிட்டவங்கள பார்த்திங்கன்னா அவ்வளோ நன்மை பெற்றிருக்கிறாங்க. அவ்வளோ வியாபாரிகளும் பாருங்கள், ஒன்றும் இல்லாமல் ஆரம்பித்தாங்க, இப்போ பெரிய வியாபார தொழில் நிறுவனங்களாக இருக்கிறாங்க. ஒரு கடை வச்சுருந்தவங்க 10 கடை வச்சுருக்கிறாங்க, ஒரு கடையில் வேலை பார்த்தவங்க பெரிய முதலாளி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சாட்சிகளை சொல்லி விசுவாசிகளுடைய மனதில் எதை பதிய வைக்கிறாங்க? இந்த ஜெப கூட்டத்துக்கு வந்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எங்ககிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும், எங்கள் ஜெப பங்காள திட்டத்தை சேர்ந்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நல்லது நடக்கும். இந்த விதமான போதனைகள் மூலமாக என்ன நடக்குன்னு சொன்னால், மறைமுகமாக விசுவாசிகளை இவங்க ஏணிகளாக மாற்றிக்கொள்கிறார்கள். எப்படி? காணிக்கை உபதேசம் ஒன்று, இவர்களை சார்ந்து செயல்படும்படியா. அதுபோல் உங்களுக்கு வல்லமை வேணுமா? எங்ககிட்ட போதுமான வல்லமை இருக்குது, நாங்கள் ஜெபித்தால், நாங்கள் ஆராதனை நடத்தினா அந்த வல்லமை என்ன செய்யும்? அதிகமாக உங்களுக்கு வெளிப்படணும், வல்லமை வேண்டும், அபிஷேகம் வேண்டுமா என்று சொல்லி தங்களிடத்திலே வர வைக்கிறார்கள். இன்றைக்கி வேத வார்த்தையின்படி வல்லமை பெற மக்கள் கர்த்தரிடத்தில் போகலை, அபிஷேகத்தை பெற கர்த்தரிடத்தில் போகலை, பாஸ்டரிடத்தில் போகிறாங்க, ஊழியக்காரர் தான் போகிறாங்க, சுவிசேஷர் தான் போகிறாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், போதனையுடைய தன்மை அது. ஊழியக்காரர்கள் தங்களிடத்தில் ஒரு நல்ல நற்குண சாட்சியை காட்டணும், கர்த்தருக்கு என்னுடைய வாழுகிற ஒரு பரிசுத்தவான்களுடைய அடையாளத்தை காட்டணும், அதெல்லாம் கிடையாது. எங்கிட்ட பெரிய அபிஷேகம் இருக்குது பாருங்களேன், கையை நீட்டினா அப்படியே மக்களெல்லாம் கும்பலாக கீழே விழுறாங்க. அவ்விதமாக எங்களுடைய ஆராதனையில் வல்லமை இருக்குது, அபிஷேகத்தில் வல்லமை இருக்குதுன்னு சொல்லி தங்களை அதிக வல்லமையுடையவர்களாக காண்பிக்கிறார்கள். விசுவாசிகள் என்ன முடிவுக்கு வராங்க? இவங்க ஜெபிச்சா நமக்கு நல்லது நடக்கும், இவங்ககிட்ட போனால் நமக்கு வல்லமை கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் நமக்கு அபிஷேகம் கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் நமக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, இவங்ககிட்ட போனால் மாதம் நமக்கு வாக்குறுதி கொடுப்பாங்க, இவங்ககிட்ட போனால் நம்ம எல்லா தேவையும் சந்திக்கப்படும் சொல்லி தேவனை சார்வதற்கு பதிலாக இவர்களை சார்ந்து நிற்க வைக்கிறார்கள். ஏன் இந்த மாதிரி ஊழியர்கள் இவர்களை அதாவது இன்னும் அவிசுவாசிகளாக்கி இன்னும் ஆரோக்கியமற்ற விசுவாசத்துக்குள்ளே நடத்தி அவர்களை ஏணிகளாக மாற்றி தங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். ஒரு புறம் காணிக்கை உபதேசம், இன்னொரு பக்கம் தங்களையே சார்ந்து நிற்கும்படியான உபதேசம். இந்த உபதேசங்கள் வழியாக இவர்கள் உயர்நிலைக்கு வருகிறார்கள். இந்த உயர்நிலை பொருளாதார உயர்நிலை, அந்தஸ்தின் உயர்நிலை, சௌகரியத்தின் உயர்நிலை, ஆடம்பரத்தின் உயர்நிலை, உலகத்திற்கேற்ற வாழ்க்கையின் உயர்நிலை, இவ்விதமாக வருகிறார்கள்.
இதில் இன்னொரு விசித்திரம் என்னென்னா, இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் நிறுவுவதற்கு பின்னால் இருக்கிறது என்ன? ஏணிகளாக இருக்கிற ஊழியக்காரர்கள் கோணிகளோடு இருக்கிறார்கள். அந்த கோணிகளை நிரப்பிக் கொள்வதற்காக இவர்கள் விசுவாசிகளை ஏணிகளாக பயன்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நம்மை ஏணியாக வைத்துக்கொண்டு இவர்கள் மேலே போகிறது நமக்கு பெரிய மேட்ரு கிடையாது. எப்படியாலும் இவர்களை கூட நாம் மேலே போகணும். அதனுடைய விளைவாக என்ன நடைபெறுதுன்னு சொன்னால், ஒரு சபை எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாகிறதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பாஸ்டர் அந்த சபை மக்களை ஏணிகளாக பயன்படுத்தி இருக்கிறார் என்று தான் அதிகமான இடங்களில் விளங்குவதாக இருக்கிறது. திருச்சபை மக்களுடைய வளர்ச்சி இவருடைய வளர்ச்சியாகவே இருக்கிறது. நிறைய ஒரு சபையில் ஆட்கள் சேர சேர ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளோ பெருகிறாங்களோ அவ்வளோ பாவம் பெருகிச்சு தான். அதுபோல் இன்றைக்கு ஒரு சபையில் எண்ணிக்கை பெருக பிறகு அந்த அளவு மாய்மாலும் பெறுகிறது, அந்த அளவிற்கு ஆரோக்கியமற்ற ஆவிக்குரிய நிலைமையில் பெறுகிறது, அந்த அளவிற்கு சாட்சிய ஜீவிதங்களும் பெறுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த விசுவாசிகளை எப்போவுமே ஏணிகளாக பயன்படுத்தி ஊழியக்காரர்கள் பொருளாதார நிலைமையில் உயர்நிலை அடைவதையே நோக்கமாக வைத்து கொண்டிருக்கிறபடினாலே, இவர்களெல்லாம் தாங்கள் வளர்வதற்குத்தான் பயன்படுகிறார் என்று அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைவதில்லை. தேவனுக்குரிய மகிமை கொடுக்கறதில்ல, அவங்க வளர்கிறதில்ல. ஏன்னா இவர்களுடைய நோக்கமெல்லாம் அவங்க தேவனை மகிமைப்படுத்தணும், தேவனுக்குரிய மக்களாக மாறணும், அவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் உயர்ந்து நிற்கணும், தேவ ஆசீர்வாதத்தை பெறணும். அதுவல்ல, இவர்களை கொண்டு நாம் ஒரு நல்ல நிலைகளை அடைய வேண்டும். இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறபடினாலே எந்த ஒன்றையும் நாம் பகுத்தறிய பழக வேண்டும். ஊழியக்காரர்கள் தங்களை ஏணிகளாக அமைத்து நாம் மேலே போகிறது உதவுறாங்களா, இல்லை அவங்க நம்ம ஏணிகளாக மாற்றி அவர்கள் விரும்பின உயர்வுக்கு போக விரும்புகிறார் என்பதை நாம் பகுத்தறிவோடு சிந்திக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு பகுத்தறிகிற ஆவியை கொடுத்துருக்கோம். அந்த ஆவியை பெற்றுக்கொண்டு நாம் பகுத்தறியணும், சிந்திக்கணும், யோசிக்கணும். அதுதான் நமக்கு நலமானது.